வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம். நான் உங்கள் பிரபாகரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8th ஆங்கிலம் சார் நமக்கு ரெடி பண்ணியிருக்கிறாரு. நம்ம அதுக்கான கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ். ஸோ இதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. ஒன்லி இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ நான் இந்த கொஷின் பேங்க்கான ஆன்சரையும் கொஷினையும் நான் டிக்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் ஏதாவது டவுட்டோ வேறு ஏதாவது இருந்துச்சா இதை நீங்கள் பார்த்தா போதுமா. இது புக் இன்சைடு, புக் பேக்கு. ஸோ இது எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துக்குது. சரிங்களா? சில கொஷின்ஸை சஃபல் ஆகி கூட வந்திருக்கும். ஸோ நீங்கள் எது கொஷின் பேங்காக நீங்கள் பார்க்கும்பொழுது இது ரிவிஷனுக்கான டைமு. நீங்கள் அதை வித் கொஷின்ஸ் ஆன்சர் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கொஷின்ஸ்குள்ளே போயிடலாங்களா? 8th ஸ்டாண்டர்ட். சரி, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். இந்த தொடர்ச்சியாக இருக்கும், சில இது அப்படியே மிக்ஸ் ஆகி வந்திருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. சூஸ் த பெஸ்ட் சினோனிம்ஸ் ஆஃப் த அண்டர்லைன்ட் வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ சினோனிம்ஸ் சிமிலர் அறிஞ்சொரு பொருள் கேட்டிருக்கிறாங்க 8th ஸ்டாண்டர்டில். 2 sparrows built a nest in a nice spotன்றது அண்டர்லைன் பண்ணிக்கிறாங்க. இந்த ரூஃப் ஆஃப் ராமையா ஹவுஸ். ஓகேங்களா? அப்போ 2 குருவிகள் எதில் பில்ட் பண்ணிக்கிறாங்க? அதனுடைய வலைய நைஸ் ஸ்பாட், ஒரு இடத்துல. ஸ்பாட் என்னது? இடம். அப்போ சிமிலர் மீனிங் என்னதுங்க? பிளேஸ். என்னன்னு சொல்லிக்கிறாங்க? பிளேஸ். அப்போ இதுக்கான அறிஞ்சொல் பொருள், அதாவது மீனிங் என்ன அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க நம்ம? பிளேஸ். அப்போ எந்த ஆப்ஷன்? 4th ஆப்ஷன். ஓகேங்களா? சரி, அப்போ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னா ஒன்றை பற்றி மட்டுமே யோசிக்கிறேன். செல்ஃப் சென்டர்ட், நான் செல்ஃப் சென்டர்டுப்பா அப்படின்வாங்க இல்லையா? செட் த மேல் ஸ்பேரோ சொல்ல. அப்போ யாருக்கு சொல்லி? ஃபீமேல் ஸ்பேரோட சொல்லியிருக்கோம். அப்போ ஒன்றை பற்றி. அப்போ இந்த இடத்துல இதுக்கான சிமிலர் மீனிங் இருக்கக்கூடிய வேர்டு என்னன்னா செல்ஃபீஸ். செல்ஃப் சென்டராக திங்க் பண்ணுறான், அவனை மட்டுமே நினைக்கிறான் எங்கே போனாலும் அப்படின்றான். த ஃபீமேல் ஸ்பேரோ செட் வித் டிஸ்டைன், லெட் மீ சி வாட் ஹெல்ப் யூ கேன் டூ ஃபார் ஹிம். சரிங்களா? உன்னால் அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்டைன், டெயின். அப்போ இந்த டெயினுடைய முன்னாடி என்ன சேர்த்துக்குங்க? டிஸ் அப்படின்னு சேர்த்துனா ஆன்டோனிம்ஸ். அப்போ கண்டிப்பாக எதிர்ச்சொல். ஓகேங்களா? டெயின்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. அப்போ டிஸ்டைன்னா இர்ரெஸ்பெக்ட். அப்போ என்னதுங்க? ரெஸ்பெக்ட் கிடையாது. சவுட் அப்படின்றது அப்போ ரெஸ்பெக்ட் இல்லை, இர்ரெஸ்பெக்டடுக்கான மீனிங். ஸ்லோ அப்படின்றது இர்ரெஸ்பெக்ட் சொல்லாது, சவுட்டிங் கிடையாது. அப்போ என்னதுங்க? கண்டம் த கோட். அப்போ அங்கே இர்ரெஸ்பெக்டாக ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா என்ன? கண்டம் த கோட் அப்படின்ற மாதிரியான ஐடியாலாம் இருக்குது இல்லையா? அந்த வேர்டை லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது 4th கொஷின்ஸ் பாருங்க. கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். Please do not talk about what does not concern us. ப்ளீஸ் பொறுமையாக நம்ம தமிழ் மீடியம், நானும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்தோம். நான் மேத்தமெட்டிக்ஸில் லெவல் ஸ்டூடெண்ட். இதை படித்தவங்களுக்கு கொஷின் பேங்க் சொல்கிறேன். அப்போ பாருங்கள், தமிழ் மீடியம் படிக்கிற நம்ம என்னன்னா நம்ம ஸ்லோவாக நம்மளுக்கு இந்த ஃப்ளோ, நம்ம ஃப்ளூயன்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தொடர்ச்சி நம்ம படிக்க அதுக்கு ரிப்பீட்டடாக கிடைக்கும். ப்ளீஸ் டு நாட் டாக் அபவுட் வாட் டஸ் நாட் கன்சர்ன் அஸ். நமக்கு எது கன்சர்னாக இருக்கும்? நமக்கு எது இதாக இருக்கும்? கன்சர்னாக இருக்குது. டஸ் நாட் கன்சர்ன், நம்மளை எது அஃபெக்ட் அதாவது எது பாதிக்காது? கன்சர்ன் அஸ் அப்படின்னா அதுக்கான மீனிங் கான்ட்ரீட், எக்ஸ்டெண்ட்னா விரிவடைக்கிறது, பிலீவ்னா நம்பிக்கிறது. அவனே சொல்ல ப்ளீஸ் டு நாட் டாக். அப்போ நாம் அதை பேசக்கூடாது. நம்ம எது பேசுனா பிரச்சனைக்குரியதாக இருக்குது. அப்போ பிரச்சனை ஆகுதுன்னா என்னது? நமக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ப்ளீஸ் டு நாட் டாக் அபவுட் வாட் டஸ் நாட் கன்சர்ன். ஓகேங்களா? சரி, நமக்கு தேவையில்லாது, நமக்கு அஃபெக்ட் ஆக கொடுத்தா தேவையில்லாதது. சரி, அடுத்தது 5th கொஷின்ஸ். சம்வேர் இன் த மக் இஃப் லே ஏ டைமண்ட் நோஸ் ஜுவல். அப்போ லேன்னா களிமண். அப்போ இதனுடைய மக் ஈஃப் அப்படின்னா என்னது? களிமண் குவியலா? அப்போ ஈஃப்னா அது குவியல், அதுக்குள்ளார தானே டைமண்ட் ஜுவல். அந்த கதை படிங்க, தமிழில் படிங்க. சரிங்களா? ஒரு தடவை தமிழ் மீடியம் தமிழில் படிங்க. தென் அதுக்கப்புறம் இங்கிலீஷில் ஒரு தடவை வாசித்து மட்டும் விட்டுருங்க. அதில் இருக்கக்கூடிய வேர்டு இன் டெக்ஸ்ட் புக்கில் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரிலவெண்ட்டாக நம்ம இருக்கக்கூடிய மீனிங், சிமிலர் அண்டு சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் பாருங்கள். அதுக்கான ப்ரிப்போசிஷன் எங்கேயாவது யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை காம்பவுண்ட் வேர்டாக இருக்குதா, இப்படிலாம் நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியான வே. சரி, அடுத்தது த மேல் பேர்ட் picked it up. The male bird picked it up and came to the nest.
with the shining stud in his beak. அதை கொத்தி எடுத்துகிட்டு வருது. என்னது? ஒரு மோதிரத்தை கொத்தி எடுத்துகிட்டு வருது. ஸ்டட்டுனா மோதிரம் தானே. அந்த மோதிரம் எந்த கேட்டகரியில் வரும்? கல்லில் வருமா, ஃப்ளோரில் வருமா, வாட்டரில் வருமா? ஸ்வெல்லில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. ஓகேங்களா? கொஞ்சம் நமக்கு இன்னும் டிஃபிகல்ட்டாக கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம எல்லாம் கலந்து தான் பார்த்துருக்கோம். ஃபைண்ட் சம் grub the young ones are angry. சரிங்களா? சாரி, ஹார் ஹங்க்ரி. ஹங்க்ரின்னு சொல்லிட்டு ஹங்க்ரி. த ஃபைண்ட் சம் grub the young ones are hungry. பசியாக இருக்குது. பசியாக இருக்கிறதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஃபுட்டு தான் கொடுக்கணும். அப்போ கண்டிப்பாக கிரப்புக்கு மீனிங் தெரியலனாலும் ஹங்க்ரி அப்படின்றதுக்கு பசி அப்படின்றது தெரிஞ்சால் ஃபுட்டு தான் கொடுப்போம். ஓகேங்களா? சிமிலர். ஓகே. த பேர்ட் ட்ரோப்ட் த டைமண்ட் ஸ்டட் ஆன் த ஃப்ளோர். அப்போ எங்கே ட்ராப்னா என்னது? கீழே போட்டுருது. ட்ராப் அப்படின்றது சொல்லுவியா? அப்போ கீழே விழுந்தது அப்படின்னா லெட் ஃபால். ஃபால்ன்றது மீனிங் தெரிஞ்சிச்சுனாவே ஜம்ப்னா எகருது. அப்போ ஃபால்ன்றதா கீழே விழுது. லெட் ஃபால். இப்போ பி ஆப்ஷன். ஸோ எப்படியெல்லாம் நாம் ஒரு தமிழ் மீடியம் படித்தவங்க ஒரு இங்கிலீஷை ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி இங்கிலீஷ் மீடியம் அவங்க ஒரு எப்படி சொல்கிறதுனா மீனிங் நம்ம தமிழில் எப்படி படிக்கணுமோ அதை படித்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. நாம் அப்படி இருக்கிறோம்னா இப்படி தான் ஐடியா வச்சு படிச்சிருக்கோம். சரி, அடுத்தது த பேர்ட் வெண்ட் அவுட் இன் சர்ச் ஆஃப் லிட்டில் ஹோம்ஸ் ஃபார் த யங் ஒன்ஸ். அப்போ எது கொண்டாடுங்க? யங் ஒன்ஸ்னால் அதனுடைய குருவி குஞ்சு இருக்குதுக்கு அதுக்காக சாப்பாடு கொண்டாடுது. என்னென்னா புழுக்கள் கொண்டாடுது. எப்படி கொண்டாடுறோம்? இன் சர்ச் ஆஃப் தேடுது. அப்படி செய்யுதுன்னா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவோம். தேடுதல். தேடுதலில் மீனிங் என்னது? டு ஃபைண்ட் அவுட். என்னது? டு ஃபைண்ட் அவுட். சரிங்களா? சரி, அடுத்தது 10வது கொண்டு சி பிக்ட் இட் அப் வித் டிலைட் அண்ட் ஹோர் இட். என்னது? டிலைட். டிலைட்னா என்னது? டிலைட் லைட் அப்படி டிலைட்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ கண்டிப்பாக என்னதுங்க? ஒரு சந்தோஷகரமான விஷயம்தான். அப்போ சேட்னஸ் வராது. பவர் அப்படின்றது கூட ஒரு சிமிலர். நம்ம லைட் வருதுல பவர்னு நினச்சிக்குவோம். அப்போ டிலைட்டுக்கு சிமிலர் மீனிங் என்னென்னா ஹாப்பினஸ். டிலைட்டுக்கு சிமிலர் மீனிங் என்னென்னா ஹாப்பினஸ். ஓகேங்களா? சரி, அடுத்தது இஃப் டுமாரோ த போலீஸ் should come and search our house, it will be disgrace to the us. It will be disgrace to us அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ டிஸ்கிரேஸ்னா கிரேஸ்னா கிரேஸ்ஃபுல் அப்படின்னாங்க. அதுக்கு டிஸ்கிரேஸ்னா என்னதுங்க? ஆப்போசிட். டிஸ் சேர்த்திருக்கிறாங்கன்னா ஆப்போசிட் ப்ரிஃபிக்ஸ் சேர்த்திருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக இது டிஸ்டர்ப்டு, டிஸ்அப்பியர், டிஸ்டைன்னா முன்னாடியே சொல்லியிருந்தோம் இர்ரெஸ்பெக்ட். அப்போ கண்டிப்பாக கிரேஸ்ஃபுல்லாக கிடையாது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா நமக்கு ஆனர்ஃபுல்லாக கிடையாது. என்ன இருக்குது? டிஸ்ஆனர். அப்போ என்ன ஆன்சர் வரும்? டிஸ்ஆனர். அதுக்கான ஆன்சர் என்னன்னா டிஸ்ஆனர். எல்லாமே சிமிலர், அதாவது சினோனிம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? சரி, அடுத்தது 12th கொஸ்டின்ஸ். 12th. சி இஸ் வெரி கேர்லெஸ் அண்ட் இக்னோரண்ட். இக்னோரண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இக்னோரண்ட்டுக்கு என்ன சிமிலர் வேர்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கண்டிப்பாக இன்ஃபார்ம்டு அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம்னா அதுக்கான ஆப்போசிட். அப்படின்னா அன்இன்ஃபார்ம்டு. என்ன இருக்கும்? இக்னோரண்ட்னா அன்இன்ஃபார்ம்டு. ஓகேங்களா? அவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் இக்னோரண்ட், எதையுமே பெருசாக இக்னோர் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அன்இன்ஃபார்ம்டு. அதை பற்றி பெருசாகவே நம்மக்கிட்ட சொல்கிற அளவுக்கு ஆள் இல்லை அவங்க. சரிங்களா? சரி. த மதர் மீனாட்சி அம்மாள் கன்சோல்டு ஹர் லிட்டில் கேர்ள். கன்சோல்டு அப்படின்னா அவர் எப்படின்னா ரொம்ப அரவணைச்சு அவளை கொண்டு போகிறாங்க. அப்போ கண்டிப்பாக புல் பண்ணுறதோ ஆஸ்கர் கிடையாது. அவங்களை கம்ஃபோர்ட்டாக வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய லிட்டில் கேர்ளை நல்லா கம்ஃபோர்ட்டடாக வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது 14. He would go into rag. He would go into rag if he knew that you had lost the diamond knows that. அப்படின்னா நீங்க பாருங்க, if he knew that you had lost the diamond knows that. அப்படி நீங்களே சும்மா நீங்கள் படிக்கிறீங்க, என்னென்ன கதையெல்லாம் தெரியல. சரிங்களா? he would go into a rag. சரிங்களா? எவன் ஹேஜா போகிறான் அப்படின்னா எப்படி அது என்னென்னு தெரியல, எனக்குமே தெரியல அப்படின்னா he know that you had lost the diamond knows that. உங்கள் வீட்டில் டைமண்டை தொலைச்சிட்டாங்க. நீங்கள் எப்படி போவீங்க? சிரிச்சுக்கிட்டே ஆயிரத்தை தொலைச்சிட்டிங்களா, வரேன் அப்படின்னா சொல்லிங்க. அப்போ கண்டிப்பாக வைரத்தோட தொலைச்சிட்டா எப்படி இருக்கும்? ஒரு கோபம் வரும் இல்லையா? அப்போ கண்டிப்பாக ரேக் அப்படின்னா என்னது? ரேக் அப்படின்னா என்னது? ஹேங்கர். ஓகேங்களா? சரிங்களா? என்னது? ஹேங்கர். அப்போ கண்டிப்பாக அவனுக்கு அதிகப்படியான கோபத்தில் போயிருக்கிறான். ரேக்.
ஓகே, அடுத்து 15th. What is the secret you are whispering? ஆஸ்க்டு ராமநாதன். விஸ்பரிங் அப்படின்னா அப்படி என்னதுன்னா நம்ம முணுமுணுக்குறது, சரிங்களா? அதான் என்னதுன்னா விஸ்பரிங். அப்போ இதுக்கான ஆன்சர் மர்மரிங். ஓகேங்களா? சரி. த மெய்ட் சர்வன்ட் குப்பாயி வாஸ் சஸ்பெக்டட். சஸ்பெக்டட்னா இப்போல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. சஸ்பெக்டட் பை எவரி ஒன் டு ஹாவ் ஸ்டாலன் இட். அது அவள் தான் திடீர்ப்பான அவன் மேலே சந்தேகத்துக்குரிய நபராக இருக்கிறா அப்படின்னா கண்டிப்பாக கொஷின் கேட்குறா. அதாவது அவன் மேலே ஒரு வினா எழுப்பக்கூடிய ஆளாக மாறிப்பட்டா, அப்போ கொஷினபிள். ஓகேங்களா? சரி. 17th கொஷின். ஷீ சூன் டெவலப்டு எ சிவியர் ஃபீவர் அண்ட் வாஸ் கன்ஃபைன்ட் டு ஹர் பெட். அப்படின்னா கண்டிப்பாக சிவியர் ஃபீவர்னா அதிகப்படியான காய்ச்சல். ஓகேங்களா? அதிகப்படியான. அப்போ கிரேட். ஓகேங்களா? அப்போ சிவியருக்கு ஆப்போசிட் வேணால் மைல்டு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சிமிலர் மீனிங் தான். ஷீ சூன் டெவலப்டு எ சிவியர் ஃபீவர் அண்ட் வாஸ் கன்ஃபைன்ட் டு ஹர் பெட். பார்த்தீங்க? அப்போ கன்ஃபைன்ட், அப்போ டு ஹர் பெட் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட். கன்ஃபைன்டுன்னா என்ன மீனிங்? ரெஸ்ட்ரிக்டட். ஓகேங்களா? அண்ட் வாஸ் கன்ஃபைன் டு பெட். ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா அது தடைப்பாடை செய்யப்பட்ட பகுதி. ஓகேங்களா? பெட்லேருந்து கன்ஃபைன் டு ஹர் பெட்டாக இருக்கிறா இல்லையா? எப்படின்னா சிவியர் ஃபீவர்னால் எப்படி இருக்காங்க? படுத்த படுக்கையே ஆயிடுவாங்க. சரி. அடுத்தது. த லேடி ஆஃப் திஸ் ஹவுஸ் இஸ் ஸ்கார்ட் அண்ட் இஸ் டவுன் வித் ஃபீவர். அப்போ என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா டவுன் வித் ஃபீவரில் இருந்தாவே ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா நமக்குள்ள ஒரு விதமான பயம் வந்துடும். ஸ்கார்னா பயம். அப்போ பயத்துக்கு சிமிலர் வேர்டுனா நமக்கே தெரியும், அஃப்ரைட். என்னது? அஃப்ரைட். ஓகே, சரிங்களா? சரி. அடுத்தது. த புவர் உமன் இஸ் இன் எ பேனிக். பேனிக்னா அதுவும் என்னது? பயம், ஒரு விதமான கலக்கம். சரிங்களா? பேனிக் ஆகிறது அப்படின்னா அதுக்கு என்னதுங்க? சிமிலர் வேர்டு ஃபியர். ஓகேங்களா? சரி. அடுத்தது. செகண்ட் 21. அண்ட் எ குட் திங் டூ. அண்ட் எ குட் திங் டூ செட் த குரல் மேல் ஸ்பேரோ. அப்படின்னா ஒரு டுவல் அப்படின்வாங்க. ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் அழுத்தி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ எப்படின்னா ரொம்ப ஒரு கொடூரமான, சரிங்களா? கொடூரமான குரல் அப்படின்னா கொடூரமானதா அப்படின்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக நான் மெர்சிஃபுல் அப்படின்னா மன்னிக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இதுக்கான ஆப்போசிட் வேணால் இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸ்மால் அப்படின்றது கிடையாது. கைண்ட் அப்படின்னா கனிவான. அப்போ கண்டிப்பாக அப்படியா? சரிங்களா? இது கனிவான சிமிலர் மீனிங்காக வரும். அப்போ மெர்சிலெஸ், மன்னிக்க முடியாதது. சரிங்களா? அதுதான் அதனுடைய சிமிலர் மீனிங். அடுத்தது. த மேல் பேர்ட் ஆன்சர்ட் கிரேவ்லி. ஓகேங்களா? கிரேவ்லி. டிட் ஐ டெல் ஹர் டு ஸ்டீல் த திங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்னென்னா அந்த மேல் பேர்டு கிரேவ்லி. அப்போ அது கண்டிப்பாக நானா டிட் ஐ டெல் ஹர் டு ஸ்டீல் த திங். அப்போ திருடுறதை பற்றி நான் சொன்னேன்னா அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட சொன்னேன்னா அப்படின்றத சீரியஸாக தான் சொல்லுவாங்க இல்லையா? கிரேவ்லி அப்படின்னா சீரியஸ்லி அப்படின்றது கண்டிப்பாக ஸ்லோவாக சொல்லிச்சா, சிம்பிளியாக இந்த இடத்துல வேணால் சிம்பிளி வராது, இன்ட்ரெஸ்டாக போய் சொல்லுமா? கிடையாது. அப்போ ஒருவேளை நம்ம இந்த விஷயத்தை பேசுவோம் ஸ்லோவாக சொல்லிக்கலாமா? கதையை படிக்கும் பொழுது நமக்கு தெரியும் அந்த இடத்துல எப்படி பேசிச்சு அப்படின்றத தெரியும். ஓகேங்களா? சரி. அப்போ கிரேவ்லின்னா இந்த இடத்துல என்னென்னா சீரியஸ்லி. ஓகேங்களா? சரி. நம்ம கொஷின் பேங்க்குக்கு ஆன்சர் தான் பேசிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம டீட்டெயில்டு ஆன்சர் பேசல, அதனால் கொஷின் வித் ஆன்சர். ஓகே. சூஸ் த பெஸ்ட் ஆண்டனம் ஆஃப் த அண்டர்லைன் வேர்டு. ஸோ அப்போ டிஸ்டைன் அங்கேயே சொன்னேன். இர்ரெஸ்பெக்ட் அப்படின்னா ஆப்போசிட் என்னது? ரெஸ்பெக்ட். கரெக்டாக? சரி. நோட் த ஃபீமேல் ஸ்பேரோ செட் வித் டிசைன் லெட் மீ. அதான் ஃபஸ்ட்டே சொன்னது. ஓகே. இங்கே ராமையாஸ் ஒய்ஃப் நோட்டீஸ்டு த ஜுவல் ஆஸ் ஷி வாஸ் ஸ்வீப்பிங் த ஃப்ளோர் அப்படின்றாங்க. ஓகேங்களா? நோட்டீஸ் பண்ணாங்க அப்படின்றாங்க. அப்போ கண்டிப்பாக அன்னோட்டீஸ். ஓகேங்களா? ப்ரிபிக்ஸ் முன்னாடி சேர்த்திருக்கிறாங்க. ப்ரிபிக்ஸ் வேர்ட்ஸ் அப்படின்னா அது அன்னோட்டீஸ் ஆப்போசிட்டாக மாறிடும். அப்போ த ட்ராப்டு அப்படின்னா ட்ராப் அப்படின்னா கீழே விழுறது. லெட் ஃபால் சிமிலர் மீனிங் என்ன பார்த்தோம்? லெட் ஃபால். அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதா இருக்குது. அப்படின்னா பிக்குடு. கீழே விழுதுன்னா எடுக்கிறோம், பிக்குடு. அப்போ இதுக்கு ஆப்போசிட்னா பிக்குடு. சரிங்களா? சரி. அடுத்தது. ராமையாஸ் கொஸ்டின் ஹர் ஹேங்க்லி. அப்போ கோவமாக கொஸ்டின் பண்ணுறாங்க. யார்? ஹவு டிட் யூ
கெட் திஸ் டைமண்ட் ஸ்டட், நீ இது எப்படி எடுத்துருந்தா ஒய்ஃப் கிட்ட கேட்டிருக்கலாம். அப்போ அது கண்டிப்பாக ஹேங் கோவமா அப்படின்னா காம்லி, அமைதியா. சரியா? சரி, அடுத்தது சி பிக்ட் இட் ஆஃப் வித் டிலைட் அண்ட் ஹோர் இட். முன்னாடியே நம்ம சொன்னோம் டிலைட் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு சொன்னோம். டிலைட்ஃபுல், இன்னைக்கு டிலைட்ஃபுல் டின்னராக இருக்குது அப்படின்னா நல்லா ரொம்ப ரம்மியமான சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னா சந்தோஷம் தரக்கூடிய உணவு. அப்போ அந்த மாதிரி டிலைட் அப்படின்றதுக்கு ஆப்போசிட் என்னன்னா சேட்னஸ். ஓகேங்களா? சரி, அடுத்தது சி இஸ் வெரி கேர்லெஸ் அண்ட் இக்னோரண்ட். அங்கே நம்ம சொன்னோம் கேர்லெஸ், முன்னாடி இக்னோரண்ட் சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம கேர்லெஸ்ன்னு சொல்கிறோம். கேர்லெஸ்ஸுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க. அப்போ கேர்ஃபுல், அது கேர்ஃபுல். சரிங்களா? சரி, அதே மாதிரி தான் அங்கே இக்னோரண்ட்டுக்கு சொல்லியிருந்தோம். சரிங்களா? பட் இக்னோரண்ட்டுக்கு இந்த ஆப்போசிட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இக்னோரண்ட் அவள் எதாக இருந்தாலும் இக்னோர் பண்ணக்கூடிய நபராக. இங்கே வந்து இருக்குன்னா இக்னோர்னா இங்கே நாலேஜபிள், அவளுக்கு எல்லாத்துலேயும் நாலேஜ் இருக்குது. சரிங்களா? சரி, த மதர் மீனாட்சி அம்மான் கன்சோல்டு. அங்கே கன்சோல்டுக்கு நீங்கள் என்ன பார்த்தீங்க, மீனிங் கம்ஃபர்ட்டாக அவங்க குழந்தைய வச்சுக்கிறாங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறாங்க, குழந்தைக்கு கோபம் வர மாதிரியோ சளிப்படைய மாதிரி ஒரு எரிச்சல் ஓட்டக்கூடிய விஷயமா அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ கம்ஃபர்டபுள் வராது, க்ளோஸ்டாக இன்ஃபார்ம்டா அப்படி இல்லை, இரிட்டேட். ஓகேங்களா? சரி, நம்ம முன்னாடி படித்ததுக்கான சிமிலருக்கு அப்படியே ஆப்போசிட் பார்க்குறோம். விஸ்பரிங் அப்படின்னா மர்மரிங் அப்படின்னா அங்கேயே சொல்லணும். முணுமுணுக்கிறது, அப்போ சத்தம் போடுறது, சவுட்டிங். ஓகேங்களா? சரி, அங்கே சிவியர் அப்படின்னா கிரேட் அப்படின்னு மீனிங் பண்ண. அப்போ மைல்டு அங்கேயே சொன்னோன்னா ஆப்போசிட்டு. ஸோ அதே தான் திரும்ப ரிப்பீட்டட் ஆகுது. ரிப்பீட் மீன்ஸ் நம்ம ஆன்டோனிம்ஸ் பார்க்கலாம். கன்ஃபைன் அங்கேயே தான் பார்த்தோம். சரிங்களா? கன்ஃபைன்ட் டு ஹர் பெட் அப்படின்னா என்ன சொல்கிறோம், ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஓகேவா? மீனிங் கன்ஃபைன்டு. அப்போ எக்ஸ்டெண்டட், எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? பயன்படுத்தக்கூடிய இதாக இருக்கும். சரி, புவர் பேனிக் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஃபியர் அப்படின்றது சிமிலர். அது அப்போ கண்டிப்பாக என்னது காம்லெஸ். பேனிக் அப்படின்றது சரிங்களா காம்லெஸ். காம்னஸ், காம்லெஸ்ன்னு சொல்லிட்டு காம்னஸ். சரிங்களா? ஓகே, அமைதியாக இருப்பான், பேனிக்காக இருந்தால் கிடையாது. அதுதான் ஆப்போசிட். இங்கே என்ன நானே சொன்னேன், அங்கே இருக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் மெர்சிலெஸ், சிமிலர் மீனிங். கோவமா அப்படி கொடூரமா அப்படின்றதுக்கு. அப்போ கைண்ட்னஸ், கைண்ட். ஓகேங்களா? கிரீடி அப்படின்றது அங்கே சொல்லியிருந்தோம். கிரீடி அப்படின்னா உங்களுக்கே அதிலே தெரியும். அப்போ இஸ் பவுண்ட் அப் டு ஹேப்பன் வித் ஹியூமன் ஆர் பீயிங் கிரீடினா இங்கே சாட்டிஸ்ஃபைடு. அப்போ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் கிரீடின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. கிரீடின்னா அன்சாட்டிஸ்ஃபைடு. ஆக்சுவலாக இதுக்கு மீனிங் என்னென்னா அன்சாட்டிஸ்ஃபைடு. சரிங்களா? அது ஆப்போசிட் மீனிங் தானே. சாட்டிஸ்ஃபைடுக்கு ஆப்போசிட்னா அன்சாட்டிஸ்ஃபைடு. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். லிசன் டு த பேசேஜ் கேர்ஃபுல்லி அண்ட் சூஸ் த ரைட் ஆன்சர். அப்போ கொஷின் வந்து புக்கில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த புக்ஸினுடைய ஸ்டோரியோ போயமோ ஏதாவது நீங்கள் சப்ளிமெண்ட்ரி டெக்ஸ்ட் நான் டெக்ஸ்ட் புக் இருக்கக்கூடிய கதையோ ஏதாவது படிச்சிட்டிங்கன்னா அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அதை தெரிஞ்சால் நமக்கு இது கரெக்டான ஆன்சர் பண்ணலாம். சரி, ஒய் டூ பேர்ட்ஸ் சிங், ஏன் பறவைகள் பாடுது? அது காமனாக சொல்ல முடியாது, புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இன் டெக்ஸ்ட் புக்கில் நம்ம அது படிச்சிருக்கணும். டு லொக்கேட் ஒன் அனதர், ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்காக, நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறதா. டு வார்ன் அதர் பேர்ட்ஸ், இன்னொரு பேர்டுக்கு வார்னிங் கொடுக்கறதுக்காக. டு ஃபைண்ட் எ மேட், அவங்களுடைய இணையை தேடுறதுக்காக. அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லா வகையும் சேர்ந்ததான் ஆல் ஆஃப் த எபோவா. ஓகேங்களா? சரி, த பேர்ட்ஸ் பர்ச் வெரி ஹை ஸோ தட். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா அதர் பேர்ட்ஸ் கேன் ஹியர் தம். ஓகேங்களா? அதர் பேர்ட்ஸ் கேன் சீ தம். ஏன் அவ்வளோ உயரத்தில் இருக்குது? ஓகேங்களா? தே கேன் ஹைட் தேர், அவள் வந்து அதை தன்னை மறைச்சிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப உயரத்தில் போய் இருக்கிறப்ப அது மறைக்கிறதுக்கு இல்லையா, அது சத்தம் போட்டால் கேட்கறதுக்கு மற்றது, அது இன்னொன்று பார்க்கறதுக்கு. அப்போ போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்டாக. சரிங்களா? சரி, அப்போ நமக்கு தெரியாதனால இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் இதை படித்தா நம்ம ஓரளவுக்கு தெரியும். த ஹெல்த் ஆஃப் தி பேர்ட் கேன் பி டிட்டர்மைன்ட். எப்படி த ஹெல்த் ஆஃப் த பேர்ட் எப்படி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. பை த லென்த் ஆஃப் இட்ஸ் சாங், அது எவ்வளோ அளவுக்கு சத்தமிட்டு பாடுது, சிங்காரம் அடுது, குக்கு அப்படின்னு கத்துது இல்லைங்களா, அதனுடைய சவுண்ட் எவ்வளோ அளவுக்கு லென்த் ஆஃப் இட்ஸ் சாங் இருக்குதோ அது சொல்லிக்கிறாங்க. பை த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் இட்ஸ் சாங். ஸோ இதில் அது பாடக்கூடிய விதத்தில் வச்சு கண்டுபிடிக்கலாமா? அடுத்தது பை த வால்யூம் ஆஃப் இட்ஸ் சாங், அதோட சவுண்டு வச்சு கண்டுபிடிக்கலாமான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரெண்டு சொல்கிறாங்க இல்லையா, அது ரெண்டு தான் ரைட்டா. இதுலேயும் போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். ஓகேங்களா? சரி, கொஷின் பேக் வித் ஆன்சர்ஸோட கூட நான் என்ன பண்ண
இதை டிக்டேட் பண்ணி உங்களுக்கு திரும்ப சொல்லிட்டு வந்துருக்கிறேன். சரி, ஷார்ட்டர் பேர்ட் வல்கனைசேஷன்ஸ் ஆர் அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? சரிங்களா, ஷார்ட்டர் பேர்ட் வல்கனைசேஷன்ஸ் ஆர் territorial songs, mating songs, warning songs and none of the above. ஷார்ட்டர் பேர்ட் என்ன பண்ணுங்க, வார்னிங் கொடுக்கும். சரிங்களா, ஒரு பெரிய பறந்து வந்துச்சுன்னா எப்படி அதுக்கு என்ன பண்ணுங்க ஷார்ட்டர் பேர்டு, அப்போ சத்தம் போட்டு வார்னிங் கொடுக்கும். யங் பேர்ட்ஸ் பர்ஃபெக்ட் தயர் சாங்ஸ் பை, எப்படி கண்டுபிடிக்கலாம் யங் பேர்ட்ஸ் பர்ஃபெக்ட் தயர் சாங் பை அப்படின்னா லிசனிங் அண்ட் இன்ட்ராக்ஷன். லிசன் பண்ணுறதுனாலையும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுனாலையும் கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் யங் பேர்ட்ஸ் அப்படின்றது. ஃபிட்னஸ் அப்படின்றது உங்களுக்கு எதையும் ஃபிட்னஸ் அப்படின்னு ஹெல்த்தாக இருந்துக்கிட்டு தான் ஃபிட்னஸ் இருக்கும். சரிங்களா சார், இதெல்லாம் புக்கில் கொஷின்ஸ் அந்த இப்போ நான் டைரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டு இருக்கிறேன். பட் நீங்கள் ஒரு தடவை கோத்ரூ தமிழில் படித்து வந்துட்டு அழகாக அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்துக்கலாம். ஹவு டு வேரியேஷன் இன் த பேசிக்ஸ் சாங் ஹெல்ப் த பேர்ட்ஸ், ஓகேங்களா, ரெகனைஸ் அதர் மெம்பர்ஸ். ஸோ அப்போ ஹவு டு வேரியேஷன்ஸ், அந்த பேசிக் சாங் இருக்குது இல்லையா, அதில் வேரியேஷன்ஸ் இருக்குதான். ஸோ அது பாடும் விதத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வச்சு, சரிங்களா, ரெகனைஸ் அதர் மெம்பர்ஸ், தன்னுடைய கூட்டத்தை சார்ந்தவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுது. சரியா, ஓகே. அடுத்தது திரும்பவும் பாருங்க, ஆண்டனம்ஸ் எதிர்ச்சொல் பார்க்குறோம். ஏற்கனவே பார்த்தது தான். வெட்ரிஸ் வைஃப் ரிப்ளைட் ஹேங்லி. ஹேங்கர் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் கோவமா. அதுக்கு என்ன வந்திருக்கும், காம். அதுக்கு என்ன வந்திருக்கும், காம், காம்லி. சரி, த வெஜிடபிள்ஸ் லுக் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா ராட்டன், அழுகி இருக்கிறது. வெட்ரி ஹேட் எ ஸ்ட்ராங் வில் டு ஸ்டார்ட் எ நியூ பிஸ்னஸ். அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப உறுதியாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் தாங்கிற வீக். ஓகேங்களா, வெட்ரி வாஸ் சர்ப்ரைஸ்டு பை ஹிஸ் ஃப்ரெண்ட். அப்போ சர்ப்ரைஸ்டுக்கு ஆப்போசிட் என்ன, அன்சர்ப்ரைஸ்டு. என்னதுங்க, அன்சர்ப்ரைஸ்டு. சரி, ஹீ ஸ்போக் நர்வஸ்லி. இப்போ சில நேரத்தில் நான் ப்ரொனன்சியேஷன் பண்ண டவுட்டாக வருது இல்லையா, அந்த மாதிரி நர்வஸ் ஆகிறேன். நர்வஸ்லி அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்லாம் கான்ஃபிடென்ட்லி, கான்ஃபிடென்ட்டாக பேசுறது. சரிங்களா, சரி. அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, சூஸ் த கரெக்ட் அப்படின்னா இது என்னது, கொஷின்ஸு புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் புக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆன்சர். டைரெக்டாக நம்ம ப்ரிஃபிக்ஸ் இது ப்ரிப்போசிஷன் அந்த மாதிரிலாம் சப்ஸ்டியூட் பண்ணுறதில்ல. ஓகேங்களா, அதுக்கான மீனிங் தெரியணும். நம்ம இது படித்தா வெட்ரி வென் டு ஆசிப்ஸ். ஓகேங்களா, வெட்ரி எங்கே போகிறாரு, ஆசிப்னுடைய ஆஃபீஸுக்கு போகிறாரு. வெட்ரி வென் டு ஆஃபீஸுக்கு போகிறாரு. சரிங்களா, சரி. வெட்ரி கேம் டு சென்னை டு விசிட் ஹிஸ், யாருங்க, ஃப்ரெண்டு, அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாரு. ஓகேங்களா, ஆசிப் சா ஹிஸ் ஃப்ரெண்ட் த்ரோ த கேமரா. எது வழியா, கேமரா வழியா. ஆசிப் சா ஹிஸ் ஃப்ரெண்ட் த்ரோ த கேமரா வழியாக பார்க்குறாரு. ஓகேங்களா, சரி. அடுத்தது சூஸ் த பெஸ்ட் சினோனிம் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட். ஓகேங்களா, ஹிஸ் கம்பெனி கன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னா என்னென்ன சினோனிம்ஸ்னா, பில்ட், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மெனி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் பில்ட். ஓகேங்களா, சரி. அடுத்தது ஹிஸ் பிரதர் டிமாண்டட் அப்படின்னா டிமாண்டட் டு ஸ்பிளிட் த வெல்த். டிமாண்ட் பண்ணுறாரு அப்படின்னா கமாண்ட் கொடுக்குறாரு. ஓகேங்களா, சரி. கமாண்டட். ரெக்வஸ்ட்லாம் பண்ண, டிமாண்ட்னா அவர் டிமாண்ட் வைக்கிறாரு, அவர் கட்டளை இடுறாரு. சரிங்களா, அப்போ கமாண்டட் தான் வரும். சார், இதெல்லாம் வந்து இப்போ ரெக்வஸ்ட், ப்ளீடட், டச்டு, இதெல்லாம் வந்து ரெக்வஸ்ட், வேண்டுகோள் வைக்கிற மாதிரி மீனிங். ஹிஸ் பிரதர்ஸ் டிமாண்டட் டு ஸ்பிளிட் த வெல்த். ஸ்பிளிட்னா என்னது, பிரித்து வைக்கிறது. அப்போ டிவைட். சரிங்களா, ஓகே. அடுத்தது ஃப்ரம் தென் ஆன் வெட்ரி ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் பிஸ்னஸ். அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோன்னா என்ன பண்ணுறாரு, கிரியேட் பண்ணுறாரு, இப்போ தான் உருவாக்குறாரு. எஸ்டாப்ளிஷ் அப்படின்றது மீனிங் டு கிரியேட் அப்படின்றது. சரி, வெட்ரி ஆஃப்டர் டீப் தாட், அப்போ ரொம்ப நேரம் யோசனைக்கு அப்புறம் டிசைடட் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட். ரொம்ப நேரம் அப்போ டிசைட் பண்ணிட்டான், அப்போ டிட்டர்மைன், முடிவு எடுத்து விட்டான். ஓகேங்களா, சரி. ஆன் த டே ஆஃப் ஹிஸ் ட்ராவல் வெட்ரி போர்டட் த ட்ரெயின். ஹிஸ் மெமரி வென்ட் டு பேக் டு ஹிஸ் ஸ்கூல் டேஸ். அவன் வந்து ட்ரெயினில் போய் போர்டான பிறகு, ஏறின பிறகு அவனுடைய பேக்கில் போகிறான், ஸ்கூல் டேஸ் மெமரியில் வருது. ஓகேங்களா, போர்டு அப்படின்னா உள்ளே போயிட்டான், அதான் மீனிங். ட்ரெயினில் ஏறிட்டான் அப்படின்றதுக்கு என்னது, உள்ளே இறங்கிட்டான் அப்படின்னா என்டர்டு. ஓகேங்களா, டச் பண்ணுறது, உள்ளே போயிட்டான், என்டர்டு, உள்ளே போயிட்டான். ஓகேங்களா, சரி. லெஃப்ட்டுனா கடந்து. ஓகேங்களா, ரேண்ட்டுன்றது மீனிங் தெரியும். சரியா, ஓகே. த வில்லேஜ் ஆட் எ மிடில் ஸ்கூல் இன் த அவுட்ஸ்கர்ட்ஸ்.
சரிங்களா? அப்போ வில்லேஜ் ஆடு மிடில் ஸ்கூல் இந்த அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா சபர்ப்ஸ். என்னன்னா சபர்ப்ஸ். ஓகேங்களா? சரி. when Vetri's parents dropped him, ஏற்கனவே dropped சொல்லியிருந்தோம், dropped him in at the school, he started crying. அவனை அங்கே இறக்கி விட்ட உடனே ஓகேங்களா he started the crying. அப்போ என்ன பண்ணாங்க, அவனை இறக்கி விட்டுட்டு என்ன பண்ண கடந்துடுறாங்க லெஃப்ட். ஓகேங்களா? சரி. அடுத்தது ஆசிப் consoled him with a chocolate. அது ஏற்கனவே சொல்லிட்டோம். கன்சோல்டு அப்படின்னா அந்த இதில் பண்ண கம்ஃபர்டட். ஓகேங்களா? அப்போ ரிப்பீட்டட் இதுலேயும் வருது. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம கேட்குறது. அடுத்து வெற்றி நர்வஸ்லி, அவன் வந்து நர்வஸாக இருக்கிறான்னா எப்படி இருக்கிறாங்க, தயக்கமாக இருக்கிறான், சொல்கிறதுக்கு பயப்படுறான், இது எல்லாமே வரும். ஹெசிஸ்டேட்டிங்லி. ஓகேங்களா? சரி. கிளியராக இருக்க முடியாது, ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது, சடனாக உடனடியாக செய்ய முடியாது. அவன் நர்வஸாக இருக்கிற உடனடியாக செய்வான். சரி. அடுத்தது the security war attended Mr. Asif is our MD, are you sure to want meet him அப்படின்னு கேட்குறாங்க. attended அப்படின்னா சர்ப்ரைஸ். சரிங்களா? attendedனா மீனிங் என்னது, சர்ப்ரைஸ். ஓகேங்களா? சரி. அடுத்தது வெற்றி, இங்கே தெரியும் hesitatingly அப்படின்னா hesitate அப்படின்ற மீனிங். hesitatingly said as I am his friend from his native place அப்படின்றாங்க. அப்போ தயக்கத்துனா reluctantly, என்னது reluctantly அப்படின்ற மீனிங். சரிங்களா? ஓகே. வெற்றி வாஸ் dumbfounded அப்படின்னா dumbfounded அப்படின்னு மீனிங்னா ஒருத்தர் கண்டு பார்த்துட்ட உடனே பேச்சு வரலன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி 80 நாள் கழித்து பார்த்தா ஒரு பேச்சு வராதுன்னு சொல்லுங்களா, dumbfounded. அவன் கண்டுபிடிச்சோம் அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது அவன் பேச்சு வராது. அதாவது ஸ்பீச்லெஸ். ஓகேங்களா? ஓகே. ஹாப்பி தான், அதிகப்படியான ஹாப்பி. சரிங்களா? டயர்டு கிடையாது, கம்ஃபர்ட் கிடையாது. கம்ஃபர்ட்னா உடனடியாக பேசுவோம். ஹாப்பி, ஆனால் அந்த ஹாப்பியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது அதிகப்படியாக ரொம்ப அதிகமான ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம வாயிலேருந்து வார்த்தைகள் வராது. ஸ்பீச்லெஸ். ஓகேங்களா? சரி. அவர் MD Mr. Asif has assigned a project to you. அப்படின்னா என்னது, உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து உனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான சிமிலர் வேர்ட். புஷ் பண்ணியிருக்கிறாங்களா, கிடையாது. ரிசீவா இல்லை, க்ளோஸ்டா இல்லை, அலாட்டட். உனக்கு என்ன பண்ணிட்டாங்க, அதை உனக்குன்னு கொடுத்துட்டாங்க. சரி, அலாட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அசைன்னா என்ன மீனிங், அலாட்டட். ஓகேங்களா? சரி. அடுத்தது டிக் த கரெக்ட் ஆப்ஷன் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். இப்போ இதெல்லாம் என்னப்பா, கண்டிப்பாக நாம் டெக்ஸ்ட் புக் ஓரியன்ட் கொஷின்ஸ். சரிங்களா? இதெல்லாம் என்னது, டெக்ஸ்ட் புக் ஓரியன்ட் கொஷின்ஸ். இப்போ பாருங்கள், த கிளைமேட் ஆஃப் த சிட்டி டேஸ் அப்படின்னா கிளைமேட் ஆஃப் த சிட்டி மைல்ட் அண்ட் ப்ளசன்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகேங்களா? அப்போ கிளைமேட் ஆஃப் த சிட்டி இஸ் ரிமைனிங் வருமா, வாஸ் ரிமைனிங் வருமா, இஸ் ரிமைண்ட் வருமா, ரிமைன்ஸ். சரிங்களா? ரிமைன்ஸ் அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஐஎஸ்ஏடி அப்படி சொல்லுவோம். இசிஇட்டு வரும்பொழுது இல்லையா, அப்போ வரும்பொழுது அப்போ ஐஎஸ்ஏடி ரிமைன்ஸ் மைல்ட் அண்ட் ப்ளசன்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம். சரி. ஒன் டே he booked into a hotel in Ooty, a beautiful city in Tamil Nadu. ஓகேங்களா? சரி. ஓகே. வாஸ் புக்கிங் இல்லை, புக்குடு. ஓகே. அடுத்தது you will certainly get rewards for what you are doing. You will certainly get rewards for what you are doing. சரிங்களா? ஓகே. அடுத்தது do you, இது நமக்கு தெரியும். do you remember அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? do you remember the day we moved the piano upstairs அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே என்ன ஆன்சர் சரியானது, இது do you அப்படின்னா do you remember அப்படின்னா நீ நினச்சி பார்க்குறியா? ஓகேங்களா? இப்போ do you remembered போடக்கூடாது, remember. the rain completely spoiled our day. நம்ம என்ன பண்ணிச்சுன்னா நம்ம இந்த நாள் ஃபுல்லாகவே ஸ்பாயில் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸ்பாயில்ட். ஓகே. அடுத்தது அக்பர் பிகம் ரெண்டு தான் விஷயம். சரிங்களா? ரெண்டில் இந்த பாஸ்டாக ப்ரெசண்ட்டாக அக்பர் இல்லை ஃப்யூச்சர், நம்ம இது தான் சொல்லுவோம். ஓகேங்களா? அக்பர் பிகம் த கிங் அட் த ஏஜ் ஆஃப் 15 at the
after the sudden death of his father. became அவர் அப்படின்றது தெரியும். இது பாஸ்ட் பற்றி பேசுது. சரிங்களா, பாஸ்ட்டில் நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா, சரி. அடுத்தது the criminal dash the place before the police could reach. The criminal had escaped. Past participle. ஓகேங்களா, the criminal உங்களுக்கு ஆமாங்க, the criminal had escaped the place before the police could reach. ஓகேங்களா, சரி. அடுத்தது they dash all the arrangements before the guest arrival. அதாவது கெஸ்ட் வரத்துக்கு முன்னாடி நாம் அரேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்றது. அப்போ இது ஃப்யூச்சரில் தான், ஆனால் ஃப்யூச்சரில் பர்ஃபெக்டாக நடக்கலாம். வில் ஹாவ் மேடு. சரிங்களா, வில் ஹாவ் என்ன இருந்திருக்கோம், வில் ஹாவ் மேடு. ஓகேங்களா, சரி. அப்போ நீங்கள் கொஷின்ஸை கொஞ்சம் படிக்கிறீங்க, படிக்கும் பொழுது அதே ரெலவெண்ட்டாக. எனக்கு இப்போ வந்து என்ன சொல்கிறேன், 100% அப்படின்றது நமக்கு நம்ம ஒரு இங்கிலீஷ் டெக்ஸ்ட் ரீடர்னா நம்ம அதுக்கான விஷயத்தை எல்லாமே கிராமர் நடத்திட்டு தான் பார்ப்போம். கிராமர் நீங்கள் ரெலவெண்ட்டாக தெரியலன்னா அப்படின்னா நாம் இந்த கொஷினோட ஒன்றி பார்க்கும்போது 80% என்ன பண்ணுவோம், ஆன்சர் பண்ண முடியும். கொஷின் வித் ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வரோம். சபித்ரா டேஸ் ஹர் ஜாப் பை டுமாரோ ஈவினிங். ஓகேங்களா, அப்போ சவித்ரா டேஸ் ஹர் ஜாப் பை டுமாரோ ஈவினிங். அப்போ என்ன கம்ப்ளீட் பண்ணிடுவாங்களா? ஆமாங்க, வில் ஹாவ் கம்ப்ளீட்டட். அந்த நேரத்தில் நாளைக்கு ஈவினிங் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, செய்திட்டு இருக்க மாட்டாங்க, ஐஎன்ஜி வராது, கண்டினியூஸில் வராது. வில் கம்ப்ளீட் ஆர் வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படின்றது தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, சரி. அர்ஷ்னி டேஸ் ஹர் மதர் இன் மேக்கிங் ரங்கோலி இந்த ஆர்ட் ஃபார் லாஸ்ட் 1 hour. ஓகேங்களா, லாஸ்ட் 1 hour அந்த வேலையை, அந்த ரங்கோலி இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா என்னங்க, கண்டினியூஸ் இது பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ இதெல்லாம் வராது, இது வராது. ஒன்று ஈஸ் ஹெல்பிங் வருமா, இல்லை ஹேஸ் பீன் ஹெல்பிங் வருமா? கண்டிப்பாக என்னதுங்க, அர்ஷ்னி ஹேஸ் பீன் ஹர் மதர் இன் மேக்கிங் ரங்கோலி இந்த ஹார்ட் ஃபார் லாஸ்ட் 1 hour. ஓகேங்களா, லாஸ்ட் 1 hour பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, சரி. அடுத்தது திரும்ப வந்து என்னதுன்னா சிமிலர் சினோனிம்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா, சரி. டக்குன்னு முடிச்சிடலாம், டைம் இல்லை. அவுட் செட் I returned home from the outset of my second voyage to England. ஓகேங்களா, அப்போ அவுட் செட்னா என்ன பண்ணோம், மீனிங் என்னதுங்க, ஸ்டார்டிங், திரும்ப செகண்ட் டைம். ஓகேங்களா, சரி. again those ineffable days and nights languid with joy என்ன வரும் அப்படின்னா indescribable. இதுக்கு மீனிங் என்னது, ineffableக்கு மீனிங் என்னன்னா indescribable. அப்போ இந்த 2 இடத்துலையும் இன் எடுத்துட்டோம்னா எஃபபிள் அப்படின்னா டிஸ்கிரைபபிள் அப்படின்றது சிமிலர் மீனிங். 2 சேர்ந்து ஒரே இடத்துல படித்து வச்சிடணும். அகைன் தோஸ் இன்னபபிள் டேஸ் அண்ட் நைஸ் லாங்குவேட் வித் ஜாய் அப்படின்னா என்னன்னா லெசர்லி, லெசர் பீரியட்னு இருக்குது இல்லையா, அந்த மீனிங் லெசர்லி. சரிங்களா, ஓகே. அடுத்தது டேஷ் ஷேட் வித் லாங்கிங் attune to the plaintive babbling of the river. அப்போ plaintive அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னா சேட். அது plaintive மீனிங் என்னதுல சேட். ஓகேங்களா, நம்ம இதை வச்சே படிச்சுட்டு வரோம். ஓகேங்களா, ஹியர் it felt indeed. இது கண்டிப்பாக இந்த தடவை கேட்கலாம். indeed like someone. indeed அப்படின்னா என்னென்னா certainly, உடனே certainly. ஓகேங்களா, சரி. indeed. அடுத்தது in these I recognize the ministration of a mother அப்படின்னா என்னது, கேரிங் மதர். அப்போ நம்ம அழகாக தருது in these I recognize the ministration of a mother. மதர் என்னது, நம்ம கேர் பண்ணுறது தான் ஞாபகம் வரும் அப்படின்னு மதரோட லிங்க் பண்ணி படிச்சுக்காங்க. that was not so very long ago and at time was roughed many changes. roughed many changes அப்படின்னா roughed அப்படின்னா காஸ்டு. ஓகேங்களா, எச்சரிக்கை உரியது. சரிங்களா, ரஃப்ட்டுக்கு நம்ம சிமிலர் மீனிங் இது வச்சு தான் நமக்கு தெரியுது. இதை வச்சு நம்ம இப்போ தெரிஞ்சு வச்சுக்கலாம். ரஃப்ட்டு அப்படின்றதுக்கு சிமிலர் மீனிங் இது காஸ்டுக்கு. ஓகேங்களா, சரி. அவர் லிட்டில் ரிவர் சைட் நெஸ்ட் clustering under their surrounding greenery have been replaced by miles. அப்போ கிளஸ்டர் அப்படின்னா என்னன்னா, கிளஸ்டர்னா கொத்தவரங்கா, கிளஸ்டர் பீன்ஸ் அப்படின்னு சொல்லும்ல, கொத்தாக வரும். அப்போ குரூப்பிங் நடந்திருக்கும். குரூப்பிங் கிளஸ்டர் அப்படின்றது தெரியுங்களா, கிளஸ்டர் பீன்ஸ் சொல்லும் இல்லையா,
அதை வச்சு நம்ம இங்கே ஐடியா வச்சுக்கலாம். அப்போ என்ன குரூப்பிங் அப்படின்னா என்னது குரூப்பிங். இப்படிதான் லிங்க் நம்ம ஞாபகம் வரும். அப்போ தான் இந்த midday glare of modern life even our hours of mental siesta have been narrowed down to the lowest limits. அப்போ கிளார் அடிக்குது அப்படின்றத மட்டும் அப்படி வச்சா கூட நமக்கு படிக்கவே தேவை சைன். சரிங்களா? இந்த மிட்டே கிளார் ஆஃப் அது எதை எழுதிக்கிறாங்க சிஸ்டா அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியல, இப்போ தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா என்னது ஸ்லீப் அப்படின்னா என்னது மென்டல் சிஸ்டா மென்டல் ஸ்லீப் ஹேவ் பீன். ஓகேங்களா? சரி. அடுத்த டேஷ் so many dedicated lotus blossoms floating down the sacred stream. sacred அப்படின்னா அப்போ நமக்கு ஒரு ஓகேங்களா லோட்டஸ்னு தாமரை ரிலேட்டடாக ஃப்ளோட்டிங் இருக்குது. அது எதுக்காகனா ஹோலி, நமக்கு ஹோலினா தெய்வீகமான அப்படின்றது. தாமரைனாவே அப்படி வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? தாமரையில் சரஸ்வதிப்பா ஹோலி. அப்போ சேக்ரட் அப்படின்றது என்னென்னா சேக்ரட் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, புனித அப்படின்றது. அப்போ என்னென்னா ஹோலி. ஓகே. அடுத்தது சம் ரெய்னி ஆஃப்டர்நூன்ஸ் ஐ ஸ்பெண்ட் இன் எ veritable frenzy singing away old Vaishnava songs to my own tunes. Some rainy afternoons I spent in a veritable frenzy. சரிங்களா? வெரிட்டபிள் அப்படின்னா எக்ஸைட்டிங். சரிங்களா? இந்த இடத்துல நான் ப்ரொனன்சியேஷன் சரியாக பண்ணணும்னு தெரியல, பட் மீனிங் பார்த்துங்க. வெரிட்டபிள் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா எக்ஸைட்டிங். ஃப்ரெண்ட்ஸி அப்படின்றத அடுத்த கொஸ்டின், இதே கொஸ்டின்ஸை அடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மீனிங் என்ன? சரிங்களா? வெரிட்டபிள் அப்படின்றது எக்ஸைட்டிங், ஃப்ரெண்ட்ஸிங் அப்படின்னா என்னென்னா வைல்ட்னஸ். சரிங்களா? எக்ஸைட்டிங் வைல்ட்னஸ். சரி, ஓகே. ரெண்டையும் ஒரே இடத்துல தான். வேரிங் இது தெரியும், வேரி அப்படின்னா மாறக்கூடியது. அப்போ சேஞ்சிங் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னே நம்மளால் அந்த அளவுக்கு நமக்கு தெரியாமல் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு இதுக்கு தெரியாத ஒன்றுன்னா இதுக்கு என்ன மீனிங் வைல்ட்னஸ். ஓகேங்களா? இதுக்கு என்ன மீனிங், இது ரெண்டையும் கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்தது இதில் என்ன கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? The moon on the east rise over the fringe of tree. அப்போ பார்டர் அந்த ட்ரீனுடைய இதெல்லாம் என்னது அப்படியே வந்து பின்னாடி வந்துட்டே அப்போ பார்டர் கட்டி வர்ற மாதிரி. சரிங்களா? மூன் வருது. ஓகே. அடுத்தது இந்த மூன்லைட் இது ஓகே glimmered over the smooth flowing stream அப்படின்னா சோன். என்னன்னா glimmered அப்படின்னா என்னது சோன். ஓகேங்களா? சரி, சோன். ஓகேங்களா? சரி. 16th ஒன் வந்து சோன். அடுத்தது பாருங்க. ஓகே, கொஸ்டின்ஸ் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேட்சில் திரும்பவும் என்ன பண்ணலாம், 8th கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நான் சொன்னதில் ஏதாவது மிஸ்டேக்னா சொல்லியிருந்தா கீழே கமெண்டில் போடுங்க. எந்த ஒரு தவறுதலாகவும் இதில் எடுத்துடல. எல்லா கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸை கொஷின்ஸ் பேக் டிக்டேட் பண்ணிக்கிறோம். டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நம்ம கொடுக்க கிடையாது. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.